கல்வி கடன் யாரால் வாங்க முடியும் அப்படின்னா 18 to 35 வயதுக்குள்ள இருப்பவர்கள் மட்டும்தான் இந்த கல்வி கடனை வாங்க முடியும். வெளிநாட்டுக்கு சென்று படிக்கிறீங்க அப்படின்னா 50 லட்சம் ரூபாய் வரை கண்டிப்பா லோன் கொடுப்பாங்க. இந்தியாவில் இருக்கக்கூடிய அமைப்புகள் கல்லூரிகள் அப்படின்னா அப் டு 20 lakhs லோன் கொடுப்பாங்க. சென்ட்ரல் சப்சிடி ஸ்கீம், சென்ட்ரல் யூனிவர்சிட்டி ஸ்டூடெண்ட் சப்சிடி ஸ்கீம்னு ஒன்று இருக்குது. அதாவது பொருளாதாரத்தால் நலிவடைந்த பிரிவினருக்கு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இன்ட்ரெஸ்ட்ல வெய்வர் பண்ணுறாங்க. கல்வி கடன் வாங்குவது எப்படி? கல்வி கடன் இன்று ஒரு இன்றியமையாத அம்சம், ஒரு தேவையாகிவிட்டது. குழந்தைகள் இந்தியாவில் படித்தா போதாது, வெளிநாடுகளிலே படிக்க வேண்டும். வெறும் பட்டம் மட்டும் வாங்கினா பத்தாது, சிறந்த பல்கலைக்கழகங்களில் சிறந்த தொழில்நுட்ப கல்லூரிகளிலே படிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி ஆசைப்படுறாங்க. கண்டிப்பாக அதில் அது வரவேற்க தகுந்த விஷயம். சில இடங்கள் சில மாணவர்கள் அஃப்கோர்ஸ் ஸ்காலர்ஷிப்பில் அவங்க சீட் கிடைச்சி விதவுட் எனி ஃபீஸ் எல்லா இடத்துலையும் போயிடுவாங்க. பட் எல்லாருக்கும் அந்த வாய்ப்பு கிடைக்காது. அப்படி இல்லாதவர்கள் கண்டிப்பா ஒரு உயர்ந்த அளவில் ஃபீஸ் கட்டி ஜாஸ்தி பல லட்சங்கள்ல பணத்தை கட்டி தான் படிக்க வேண்டிய சூழல் இருக்கிறது. பலரால் இப்படி ஒரு உயரிய அளவு ஃபீஸ் கட்டி அவங்க காலேஜில் சேர்ந்து படிக்க ஒரு இயலாத சூழல். அதற்கு தான் எஜுகேஷனல் லோன் அப்படின்ற ஒரு கான்செப்ட் இருக்கு. இப்போ இந்த எஜுகேஷனல் லோன் அப்படின்னா எப்படி, என்ன, இதுக்கு என்னென்ன ஃபார்மாலிட்டிஸ் இருக்கு, என்னென்ன ப்ரொசீஜர்ஸ் இருக்கு, டூஸ் அண்ட் டோன்ட்ஸ், இதையெல்லாம் பார்க்கலாம். எஜுகேஷனல் லோன் 2 வகைப்படும். ஒன்று டொமஸ்டிக் எஜுகேஷன், இந்தியாவுக்குள்ள நீங்க இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு உயர்ந்த பல்கலைக்கழகத்திலேயோ எங்கேயோ ஏதோ ஒரு இதில் படிக்கிறீங்க அப்படின்னா அதற்கு லோனு. இன்னொன்று ஃபாரின் யூனிவர்சிட்டிஸ் அப்ராட், இந்தியாவை விட்டு வெளிநாட்டுக்கு சென்று படிக்கக்கூடிய அந்த ஒரு வாய்ப்பு. இந்தியாவில் இருக்கக்கூடிய அமைப்புகள் கல்லூரிகள் அப்படின்னா அப் டு 20 lakhs லோன் கொடுப்பாங்க. அஃப்கோர்ஸ் கொலாட்ரல் நீங்க ஜாஸ்தியா வச்சிருக்கீங்க அப்படின்னா அதை விட ஜாஸ்தியான லோன் வாங்கலாம். அதே போல ஃபாரின் யூனிவர்சிட்டிஸ், வெளிநாட்டுக்கு சென்று படிக்கிறீங்க அப்படின்னா 50 லட்சம் ரூபாய் வரை கண்டிப்பா லோன் கொடுப்பாங்க. அதையும் தாண்டி பணம் தேவைப்படுகிறது அப்படின்னா உங்களுடைய கொலாட்ரல், நீங்க யார் கேரண்டரா இருக்காங்க அப்படின்றத பொறுத்து, நீங்க எந்த பல்கலைக்கழகத்திலே சென்று படிக்க போகிறீர்கள் என்பதை எல்லாம் பொறுத்து இந்த லோன் அமௌண்ட் வேறுபடும். அப் டு 7.5 lakhs வெதர் டொமஸ்டிக் ஆர் அப்ராட், ஃபாரின் இன்ஸ்டிடியூட்ஸ் எதுவாக இருந்தாலும் அப் டு 7.5 lakhsக்கு செக்யூரிட்டி, கொலாட்ரல் ப்ராப்பர்ட்டி எதுவும் தேவையில்லை. நீங்க அடமானமாக ஈடாக எதையுமே கொடுக்க வேண்டாம். ஜஸ்ட் உங்க கையெழுத்தே போதும், அந்த அட்மிஷன் கார்டு அந்த டீடைல்ஸ் இருந்ததுன்னா போதும். 7.5 lakhs அப் டு 7.5 lakhs கொடுத்துருவாங்க. அதற்கு மேல போகுது அப்படின்னா அது உள்நாட்டு படிப்பாக இருந்தாலும் சரி, வெளிநாட்டு படிப்பாக இருந்தாலும் சரி, கண்டிப்பா அதுக்கு செக்யூரிட்டி கொடுக்க வேண்டும். செக்யூரிட்டினா ஏதாவது ஒரு உங்களுடைய வீடோ இல்ல எல்ஐசி பத்திரங்களோ, எஃப்டிஓ, ஸோ இப்படிப்பட்ட விஷயங்களை, கவர்மெண்ட் பாண்ட்ஸ், இதெல்லாம் செக்யூரிட்டியா கொடுக்கலாம். தங்க நகைகளை இதற்கு ஈடாக வைக்க முடியாது. என்னென்ன விஷயங்கள் தேவைப்படும் அப்படின்னா உங்களுடைய கல்லூரி சான்றிதழ்கள் அது எல்லாத்தையும் கொடுக்கணும். அண்ட் என்ன கல்லூரிக்கு நீங்க சேர போறீங்க, அந்த கல்லூரியில உங்களுடைய அட்மிட் கார்டு ரொம்ப முக்கியம். அட்மிஷன் வாங்கிட்டீங்க அப்படின்றதுக்கு அந்த ப்ரூஃப், அவங்களுடைய டியூஷன் ஃபீஸ், அதோட ஆதாரப்பூர்வமான அந்த ஃபீஸ் காப்பி கேட்பாங்க. அவங்களும் கிராஸ் வெரிஃபை பண்ணுவாங்க. இந்தியன் யூனிவர்சிட்டியா இருந்தாலும் சரி, வெளிநாட்டு யூனிவர்சிட்டியா இருந்தாலும் சரி, இதுதான் நிலைப்பாடு. ஃபாரின் யூனிவர்சிட்டியா இருந்தா மற்ற விஷயங்கள் எல்லாத்தையும் கேட்பாங்க. அந்த யூனிவர்சிட்டி என்ன ரேட்டிங்ல இருக்கு, என்ன ரேங்கிங்ல இருக்கு, உலகத்தரம் வரிசையில எந்த ரேங்கிங்ல இருக்கு, அந்த யூனிவர்சிட்டிஸ்க்கு விசாஸ் ஈஸியா கிடைக்குமா அப்படின்லாம் சொல்லி பேங்க், இப்படி பல விஷயங்களை அவர்கள் அதுல பார்ப்பாங்க. உங்களுடைய அந்த சர்டிபிகேட்ஸ், உங்களுடைய அந்த அட்மிஷன் கார்டு, அந்த யூனிவர்சிட்டியில இருந்து உங்களுக்கு வந்திருக்கக்கூடிய கம்யூனிகேஷன்ஸ், இது எல்லாத்தையும் கேட்பாங்க. ஃபாரின் யூனிவர்சிட்டிக்கு போறீங்க அப்படின்னா கண்டிப்பா அஃப்கோர்ஸ் உங்களுடைய டோஃபல் ஸ்கோரோ இல்லை ஜிமேட் ஸ்கோரோ, ஜிஆர்இ ஸ்கோரோ கண்டிப்பா கேட்பாங்க. அதையெல்லாம் நாம் கொடுக்க வேண்டியிருக்கும். இப்போ வங்கிகள் இதையெல்லாம் கொடுக்கும் பொழுது எந்த அடிப்படையில் நீங்க வங்கியை சூஸ் பண்ணலாம் அப்படின்னு இருக்கு. பல காரணங்கள் இருக்கலாம். அஃப்கோர்ஸ் நீங்க எந்த வங்கியில பேங்கிங் தொடர்ந்து பண்ணிட்டு இருக்கீங்க, இல்ல லோக்கல் பிரான்ச் மேனேஜர் உங்களுக்கு தெரிந்தவராக இருக்கிறார், இந்த வங்கியில நான் கம்ஃபர்டபுள், நான் ஒரு 20-25 வருஷமா இதே வங்கியில தான் கணக்கு வைத்திருக்கிறேன் அப்படின்னா அஃப்கோர்ஸ் யூ கேன் கோ ஹெட், அந்த வங்கியிலேயே போய் யூ கேன் கோ ஹெட் அண்ட் கெட் திஸ் எஜுகேஷனல் லோன். அதை விட முக்கியமா என்ன இன்ட்ரெஸ்ட் ரேட் அப்படின்றத பார்க்கணும். வங்கிகள் இது மாறுபடும். ஏன் அப்படின்னா எஜுகேஷன் லோனை பொறுத்த வரைக்கும் ஒரு முக்கியமான அம்சம் என்ன அப்படின்னா இந்த பீரியட் ஆஃப்
மொரட்டோரியம் பீரியட்னு சொல்லலாம், இல்லை ஒரு பஃபர் பீரியட்னு சொல்லலாம். அதாவது நீங்கள் படிக்க போறீங்க அப்படின்னும் பொழுது, நீங்கள் படித்து கொண்டிருக்கும் பொழுது உங்களுக்கோ இல்லை உங்கள் பெற்றோருக்கோ இல்லை உங்களுக்கு வந்து கேரண்டியா யார் கொடுத்துருக்காங்களோ அவர்களுக்கு எந்த சிரமமும் ஏற்படக்கூடாதுன்னு சொல்லிட்டு நீங்கள் படித்து முடிக்கிற காலம் வரை இஎம்ஐ வைவர் நீங்க அந்த பீரியட்ல ரீபே பண்ண வேண்டாம். 1 இயர்ல இருந்து இட் கேன் கோ அப் டு 2 இயர்ஸ். ஆனா என்னன்னா உங்களுடைய அந்த கடன் சுமை வந்து ஜாஸ்தியாகும் நீங்க கட்டாம வச்சிருந்தீங்க அப்படின்னா. பட் இட்ஸ் இன்பில்ட் எஜுகேஷன் அதுக்காக தான். அந்த சுமை வந்து அந்த படிக்கிற காலத்துல இந்த கடன் சுமையை யோசிக்க கூடாது, கடனை பத்தி யோசிக்க கூடாது, அதை எப்படி ரீபே பண்ணுவோம் யோசிக்க கூடாது என்பதற்காகத்தான் இந்த ஒரு முக்கியமான ஷரத்துக்கள் இருக்கு. அஃப்கோர்ஸ் இப்போ உங்களுடைய பெற்றோரால முடியும், உங்களுடைய கேரண்டார் கொடுக்கறதால முடியும் அப்படின்னா டெஃபினட்டா நீங்க வந்து இமீடியட்டா ஆஃப்டர் அவைலிங் தி லோன் ஒரு பீரியட் 2 months 3 monthsல வந்து யூ கேன் ஸ்டார்ட் ரீபேயிங் தி லோன். இட் வில் கெட் ஓவர் சூன். இது ஒரு முக்கியமான விஷயம். ஸோ மொரட்டோரியம் இருக்கு, ஒரு 2 years இருக்கு அப்படின்னா கண்டிப்பா இன்ட்ரெஸ்ட் வந்து கொஞ்சம் ஜாஸ்தியா தான் போகும். எப்படி வேண்டுமானாலும் நீங்க வந்து அந்த லோனை ரீபே பண்றதுக்கான ஆப்ஷன்ஸ் எடுத்துக்கலாம், இஎம்ஐ ஆப்ஷன்ஸ் எடுத்துக்கலாம், இல்ல சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டை வச்சு பல்கா அமௌண்ட்டை ரீபே பண்றதுக்கும் இது பண்ணிக்கலாம். நீங்க வந்து இந்த அடிப்படையில் அதாவது மொரட்டோரியம் எவ்வளவு நாள் கொடுக்குறாங்க, மொரட்டோரியம்க்கு பின்னாடி என்ன இன்ட்ரெஸ்ட் ரேட் இருக்கு, எந்த வங்கிகள் என்ன இன்ட்ரெஸ்ட் ரேட் கொடுக்குறாங்க அப்படின்றத கருத்தில் கொண்டு அந்த வங்கிகளிலே உங்களுக்கு இஃப் யூ ஆர் ஃபீலிங் கம்ஃபர்டபுள் அப்படின்னா நீங்க அந்த வங்கியில போய் இந்த கணக்கை வாங்கி கொள்ளலாம். அதே போல இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா ப்ராசஸிங் ஃபீ. ஒவ்வொரு வங்கிக்கும் அந்த ப்ராசஸிங் ஃபீ அப்படின்றது வந்து வேறுபடுகிறது. ஸோ அந்த ப்ராசஸிங் ஃபீ அடிப்படையிலையும் நீங்கள் வந்து உங்களுடைய அந்த லோன் எந்த வங்கி அப்படின்றத சூஸ் பண்ணலாம். இதுல முக்கியமா பார்க்க வேண்டியது என்ன அப்படின்னா ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச், அதுக்கு என்ன கமிஷன்ஸ் எடுத்துக்கிறாங்க, எவ்வளவு கமிஷன் எடுப்பாங்க, ஒரு ஃப்ளக்சுவேஷன் இருக்கு அப்படின்னா என்ன பண்ணுவாங்க. இப்போ நீங்க ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி லோன் வாங்கியிருக்காங்கன்னு வச்சுக்கோங்க, அப்போ வந்து டாலர் ரேட் வந்து கம்மியாக இருந்திருக்கும், இன்னைக்கு டாலர் ரேட்டு எவ்வளோ போயிருக்கு அப்படின்றது உங்கள் எல்லாருக்குமே தெரியும். ஸோ இது வந்து இட் வில் இம்பேக்ட் யுவர் லோன். ஏன்னா சில வங்கிகள் என்ன பண்ணுறாங்க, ஸ்ட்ரெயிட்டாக அங்கேயே யூஎஸ் டாலர்ஸ்லேயே உங்களுக்கு வந்து பே பண்ணுறாங்க. ஸோ யூஎஸ் டாலர்ஸில் கவுண்ட் பண்ணுவாங்க. ஸோ இந்த விஷயங்கள் எல்லாம் நீங்கள் முன்னாடியே வந்து சரி பார்த்து கொள்வது ரொம்ப ரொம்ப முக்கியம். ரீபேமெண்ட் எப்படி பண்ணுவீங்க, யூஎஸில் பண்ணுவீங்களா, இல்லை எந்த ஊருக்கு போகிறீங்களோ அந்த ஊரில் பண்ணுவீங்களா, இல்லை இந்தியாவில் பண்ணுவீங்களா, இதெல்லாம் வெளிநாட்டில் இருக்கக்கூடியவர்கள் கடன் வாங்குவதற்கு. இதெல்லாம் அரசாங்கம் என்ன செய்கிறது அப்படின்னா சென்ட்ரல் சப்சிடி ஸ்கீம், சென்ட்ரல் யூனிவர்சிட்டி ஸ்டூடெண்ட் சப்சிடி ஸ்கீம்னு ஒன்று இருக்குது. அதாவது பொருளாதாரத்தால் நலிவடைந்த பிரிவினருக்கு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இன்ட்ரெஸ்ட்ல வெய்வ் பண்ணுறாங்க. வாட் எவர் இன்ட்ரெஸ்ட் அவங்க பே பண்ணியிருந்தாங்க அப்படின்னா அசலை நீங்கள் பே பண்ணி ஆகணும். அந்த அசலுக்கு வரக்கூடிய வட்டியில் ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு உங்களுக்கு வந்து சப்சிடி கொடுக்குறாங்க. தமிழ்நாடு அரசு என்னன்னா எஸ்சி எஸ்டி மாணவர்களுக்கு இந்த கல்வி கடன், குறிப்பா வெளிநாடு சென்று படிக்கக்கூடியவர்கள் பிரசித்தி பெற்ற பல்கலைக்கழகங்களில் சேர்ந்திருக்காங்க அப்படின்னா அவர்களுக்காக அப் டு 35 to 40 lakhs வரைக்கும் லோன் கொடுக்குறாங்க. அது இப்போ ரொம்ப பிரபலமாகி கொண்டு வருகிறது. பலரும் இப்படி இந்த லோனை அவைல் பண்ணி தே ஆர் பெனிஃபிட்டிங் பிகாஸ் ஆஃப் தட். மாணவர்களுடைய கல்வி கடனை பொறுத்தவரை இது 2 தான் ஒரு பிகஸ்ட் ஸ்கீம்ஸ் இருக்கு. அஃப்கோர்ஸ் வேற பல ஸ்காலர்ஷிப்ஸ் எல்லாம் இருக்கும். அது உங்களுடைய நீங்க படிக்கக்கூடிய கோர்ஸை பொறுத்து, நீங்கள் வாங்கியிருக்கக்கூடிய மார்க்ஸை பொறுத்து, எந்த யூனிவர்சிட்டியில் படிக்கிறீங்கன்றதை பொறுத்து இது எல்லாமே வந்து மாறுபடும். என்னதான் இருந்தாலும் எஜுகேஷன் லோன் சொன்னாலும் அது ஒரு கடன் தான். ஸோ அதையும் கேர்ஃபுல்லாக மானிட்டர் பண்ணணும். எப்படியாவது அதை வந்து திருப்பி செலுத்துவது அப்படின்றத வந்து உறுதி கொண்டு அதை வந்து செலுத்திட்டோம் அப்படின்னா வாழ்க்கையில் எந்த பிரச்சனையும் வராது. இந்த டென்யூர் ரொம்ப முக்கியமானது. மினிமம் 5 years, மேக்ஸிமம் 15 years தான் டென்யூர் கொடுப்பாங்க. எஜுகேஷன் லோன் வந்து அதுக்கு மேலே வந்து போக வாய்ப்பு கிடையாது. ஹோம் லோன் வந்து அப் டு 20 years கொடுப்பாங்க. பட் எஜுகேஷன் லோன் வந்து 15 years தான் டென்யூர். இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா இந்த கல்வி கடன் யாரால் வாங்க முடியும் அப்படின்னா 18 to 35 வயதுக்குள்ள இருப்பவர்கள் மட்டும்தான் இந்த கல்வி கடனை வாங்க முடியும். 35 வயதுக்கு மேலே அப்படின்னா உள்ளூராக இருந்தாலும் சரி வெளியூராக இருந்தாலும் சரி கல்வி கடனை வந்து வாங்க முடியாது. அதே போல வித்யாலட்சுமி போர்ட்டல் அப்படின்னு சொல்லி அரசாங்கத்தால் உருவாக்கப்பட்ட ஒரு இணையதளம் இருக்கிறது. அதில் உங்களுக்கு வந்து கல்வி கடனை பற்றி உங்களுக்கு என்ன சந்தேகம் இருக்கிறதோ அந்த சந்தேகங்களுக்கு எல்லாவற்றுக்குமே விடை கிடைக்கும். அதுலேயே ஸ்ட்ரைட்டாக நீங்கள் அப்ளை பண்ணலாம். அப்ளை பண்ணிங்கன்னா எந்தெந்த பேங்க்ஸு இப்போ நம்ம விவரித்தோம் அல்லவா, எந்த பேங்க்ஸு என்னென்ன ப்ரொசீஜர்ஸை ஃபாலோ பண்ணுறாங்க, எது உங்களுக்கு இதுவாக இருக்குது அப்படின்னு சொல்லி அந்த போர்ட்டலில் நீங்கள் போய் ரெஜிஸ்டர் பண்ணி இது பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு எல்லா டீட்டெயில்ஸும் வரும். பேங்க்ல இருந்தே உங்களை வந்து கம்யூனிகேட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. இப்போ எல்லாருமே வந்து இந்த வித்யாலட்சுமி போர்ட்டலை வந்து யூஸ் பண்ணி கொண்டிருக்கிறார்கள். நன்றி, வணக்கம்.